அந்த காளி கான்செப்ட் என்ன தெரியுமா? அந்த கோவம் தெளிஞ்ச அந்த ஃப்ரீசிங் அந்த பொசிஷன். அது என்னத்துக்கு கோபம் என்னத்துக்கு தணிஞ்சதுன்னு கேட்டேன். அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனைனா, எதை கேட்டாலும் சிவபெருமான் கிட்ட தான் கேட்கறாங்க. யாரும் சக்தி கிட்ட எதுவும் விசாரிக்கிறதே இல்லை. கேட்டா சக்தி இருந்தா செய், இல்லைன்னா செவனேன்னு கடை. யாராவது சக்திக்கு இன்விடேஷன் வைப்பாங்க? எல்லாம் சிவபெருமானுக்கு தான். மிஸ்டர் சிவபெருமான் அண்ட் ஃபேமிலி. என்ன என்கிட்ட எதுவுமே வர மாட்டேங்குது, எல்லாம் அவர்கிட்டயே போகுது அப்படின்னு நம்ம கோவம் வந்துருச்சு. தியானத்துல போயிட்டார் சிவபெருமான். இந்த அம்மா ஏந்திரிச்சு ஆடி இருக்குதுங்க. ஆடுற ஆட்டத்துல உடம்பெல்லாம் கழண்டு அங்கங்க விழுந்துச்சான். தொப்புள் விழுந்த இடம் காஞ்சிபுரம், நாக்கு விழுந்த இடம் தட்சிணேஸ்வரம், இடுப்பு விழுந்த இடம் கயா. சூட்சமா அந்த அம்மா ஆடிட்டு இருக்கா. வெடிச்சதுன்னா பிரபஞ்சமே வெடிச்சிரும். எல்லாரும் போய் சொல்றாங்க. விஷ்ணு கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க போய் கொஞ்சம் சொல்லலாம். ஐயோ அந்த அம்மா ஆடிக்கிட்டு இருக்க ஆட்டத்துக்கு பக்கத்துலயே போக முடியாது, நான் போக மாட்டேன்ட்டாராம் அவரு. பிரம்மா போனோம். ஏன் எனக்கு நேரா சிவபெருமான் கிட்ட போய், மிஸ்ஸஸ் சிவபெருமான் ஆடிக்கிட்டு இருக்காங்க, உங்க வைஃப், தயவு செஞ்சு போய் பாருங்க. சிவபெருமான் தியானம் கலைஞ்சி நேரா போனாராம். சக்தி, ஏன் இவ்வளவு ஆட்டம், ஏன் இவ்வளவு கோவம், என்ன பிரச்சனை? நான் தானே பிரச்சனை, நான் தான் உனக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறேன், நான் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு கோடையே இல்லைன்னு சொல்றேன், சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ எதை செஞ்சாலும் உனக்கு அக்னாலேஜ் பண்ண மாட்டேன், இதானே உன் பிரச்சனை. இப்போ நான் சொல்றேன், நான் உனக்கு முழுமையா அடிமை அப்படின்ட்டு அவ ஆடிட்டு இருக்கும் போதே டக்குன்னு காலில் விழுந்துட்டாருங்க. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ஆடிக்கிட்டு எடுத்து ஓங்கி நஞ்சுல காலை வச்சிருச்சு. வச்ச உடனே ஐயோ நாம சாமியா நினைக்கிற நம்ம புருஷனா நம்ம காலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு உடனே தணிஞ்சிருச்சு. எட்டி பார்த்தா யாரையோ மிதிச்சிட்டு இருக்குது. அது யாரும் இல்லை, மிஸ்டர் சிவபெருமான். நான் என்ன சொல்றேன், நம்ம வீட்டுல அம்மைனிகள் கோபமாக இருந்தால் அவர்கள் காலடியில் தன்னை கொடுக்க வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு தெரிகிறது. நம் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் அது புரிந்து போனால் வீட்டிலே பிரச்சனைகள் வராது.